வணக்கங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பிரியங்காக்கா நம்ம ரோபோ சங்கர் அண்ணாவோட மனைவி. அண்ணனை எந்த அளவுக்கு நம்ம மதித்தோம், எந்த அளவுக்கு நம்ம அவருடைய நகைச்சுவை பார்த்து மனசு சந்தோஷமாக இருந்தோம். அவர் திரையில் வந்தாலே மனம் விட்டு சிரிக்கிற அளவுக்கு அண்ணன் நம்மளை சந்தோஷப்படுத்தினார். ஆனால் அக்காவை எல்லாரும் ஏன் இவ்வளோ துன்பப்படுத்துறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நடனம் ஆடினது ஒரு குற்றமாக வச்சு முன்னணியில் அந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை. பாட்டு பாடுறவங்க பாட்டு பாடி வழி அனுப்புனாங்க, அது தப்பு இல்லை. இதே மாதிரி நடனம் ஆடி வழி அனுப்புனாங்க அம்மாவை, அதுவும் தப்பு இல்லை. அக்காவை மட்டும் ஏன் இந்த மாதிரி பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்றும் இல்லைங்க, அண்ணன் மேலே அவங்க வச்ச பாசத்தின்னு வெளிப்பாடு, அதோட அன்பின் வெளிப்பாடு, அவங்க மனசுல இருந்த குமுறல், அந்த ஆதங்கம் எப்படி வெளிக்காட்டுறதுன்னு புரியல. அந்த சூழ்நிலையில வாழறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வயிற்று வலியும் தலைவலியும் அவங்கவுங்களுக்கு வந்தா மட்டும்தான் புரியும். அந்த நடனத்தை நீங்க இவ்வளவு கொச்சப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம லைவ் ஷோல அண்ணனை ஈவிபில ஒரு 2-3 தடவை நான் பார்த்துருக்கேங்க. உடம்பு சரியில்லாதப்ப பார்த்துருக்கேன். டச் அப்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு இப்போ சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அக்கா அண்ணன் கூட கால் வீங்கிட்டு லைட் ஃபீவரில் அவர் ஷோக்கு வந்திருந்தார். நான் அதில் பார்த்ததுனால தான் இப்போ நான் அந்த விஷயத்தையும் சொல்ல வரேன். டச்சப் கூட செய்ய மாட்டாங்கங்க. இப்போ அவங்களுமே ஒரு ரொம்ப ஃபேமஸான ஃபெமிலியரான ஒரு ஆள். நான் கூடவே இருந்து ஏன் செய்யணும் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லைங்க, அக்கா அண்ணன் கூடவே இருந்தாங்க. டச்சப்னா கூட அப்படி இப்படி ரெஸ்ட் ரூம் போகிறேன், தண்ணி குடிக்க போகிறேன், காஃபி சாப்பிட போகிறேன் அப்படிலாம் போகிறது உண்டு. அக்கா அப்படி போனதை நான் பார்க்கவே இல்லைங்க. கூடவே இருந்தாங்க. டீ எடுத்துகிட்டு வர்றது, வேலைக்கு காஃபி கொடுக்கறது, அப்புறம் தண்ணி கொடுக்கறது, சுடு தண்ணி வேணுமா பச்சை தண்ணி வேணுமா, அவர் கொஞ்சம் சிரிக்காமல் கொஞ்சம் அப்படியே முகம் வாட்டமாக இருந்தால் என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறது எல்லாமே நான் பார்த்ததுனால சொல்கிறேன். ஏற்கனவே அவர் உடம்பு சரியில்லாத இருந்தபோது அவங்க எந்த அளவுக்கு அன்பாக பார்த்துக்கினாங்கன்றது கேள்விப்பட்டேன். இதை நான் 2-3 தடவை லைவ் ப்ரோக்ராமில் ஈவிபியில் பார்த்துருக்கேன், அவங்க எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் இதை நடனத்தை நீங்கள் தப்பாக சொல்லவே கூடாது, சொல்லி இருக்கவே கூடாது. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போடாதீங்க. ஏன்னா அவர் நம்மளை சிரிக்க வச்சவர். நம்ம எல்லாரையும் திரையில் ஒரு ஷோவில் தன்னோட உடம்பை வருத்தி அந்த ரோபோட்டா பண்றதுக்கு பெயிண்ட் அடிச்சு அவர் எந்த அளவுக்கு உடம்ப வருத்தி, நமக்கு அதெல்லாம் அவருக்கு அவசியமே இல்லை. வந்தமா ஒரு 2 காமெடி சொன்னமா போய்கிட்டே இருந்திருக்கலாம். ஆனா அவர் உடம்ப வருத்தி மனசு எந்த அளவுக்கு வருத்தி ஃபேமிலியில எவ்வளோ அதை எதிர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்து அவர் நமக்காக நகைச்சுவைக்காக நம்ம சிரிக்கணும், கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு எழுந்து போறோம். ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவர் அவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு. நம்மளை சிரிக்க வச்சவரை, அவரோட மனைவிய நம்ம அழ வச்சுக்கிட்டு இருக்கிறோன்றது கொஞ்சம் கூட உணர மாட்டீங்களே. அவங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டத்துல இதெல்லாம் எடுத்து பார்த்தாங்கன்னா, இல்ல யாராவது ஒருத்தர் சொல்லும் போது அது எவ்வளவு வலிய கொடுக்கும். அது ஏன் புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு? தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது ஒரு வெளிப்பாடுங்க, அண்ணனோட வெளிப்பாடு, அன்போட வெளிப்பாடு. அவங்க எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா, எந்த அளவுக்கு பாசமா இருந்திருந்தா, அந்த ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடு அது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஒரு நிமிஷத்துல மனசை வருத்தப்பட வச்சுட்டு போயிடலாம். சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க, ஒருத்தரை சந்தோஷப்பட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க.